ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தாட்ஸ் பிரேமா ஃபுட்டீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி நான் எங்கேருந்து வந்திருக்கேன்னா, ராம்நாட்டில் உள்ள அரண்மனைக்கு தான் வந்திருக்கேன். அதாவது ராமநாதபுரத்தில் உள்ள அரண்மனை வரலாற்று கூற்றுகளை தெரிந்து கொள்வதற்காகவும், ராஜா சேதுபதி அவர்களின் அந்த தலைமுறை அவர்களுடைய வீர சாகசங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் இன்றைக்கு ராம்நாட்டில் உள்ள அரண்மனைக்கு வந்திருக்கேன். அரண்மனைனாலே அரண்மனைக்கு முன்னாடி 1000 தரைப்படைகள், 1000 யானைப்படைகள், 1000 குதிரைப்படைகள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரத்துலையுமே ஒரு போர்க்களத்திற்கு தயாராக நிறுத்தி வைக்கப்படும். அதே மாதிரி நம்ம அரண்மனைக்குள்ளே போனோம்னா அமைச்சரவைகள் எந்த அளவுக்குமே அவங்களுக்கு ஓய்வுன்றதே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட அந்த ஒரு கால சூழ்நிலையில தான் நம்ம ராஜா சேதுபதி அவர்களுடைய வரலாறுகள் சொல்லப்படுகிறது. அந்த காலகட்டத்தில், அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ராஜா சேதுபதியின் அரண்மனை இப்பொழுது எப்படி உள்ளது அப்படின்ட்டு நம்ம உள்ள போய் பார்க்கலாமா? வீரத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் பாடுபட்ட ராஜா சேதுபதி அவர்களின் அரண்மனைக்குள்ளே தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். மேக்சிமம் தென்னாட்டு பகுதிகள் முழுவதுமே ராஜா சேதுபதி அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் தான் இயங்கப்பட்டதாக வரலாற்று கூற்றுகள் சொல்லப்படுகிறது. அரண்மனைக்குள்ளே நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஸ்டாச்சு தான் கிழவன் சேதுபதி ஐயா அவர்கள். இவர் தான் 600 ஆண்டுகளுக்கு முன் சத்திரக்குடியில் இருந்த மண் கோட்டையை கல் கோட்டையாக மாற்றியது. ஸோ அந்த அளவுக்கு இவர் இந்த அரண்மனைக்காக பாடுபட்டவர். பேட்ஸோட மியூசிக் கொஞ்சம் கேட்கலாம். அரண்மனைக்குள்ளே வந்த உடனே ரொம்பவே அழகான அற்புதமான தோட்டங்கள், அதுக்குள்ளே அழகான அந்த பேர்ட்ஸோட அந்த சத்தத்தெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. 600 வருடங்களுக்கு முன் இந்த அரண்மனையில் பரபரப்பான அந்த சூழ்நிலை இல்லாமல் ரொம்ப அமைதியாக காமாக ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே என்னை இப்போ நான் அரண்மனைக்குள்ளே நான் என்ட்ரி ஆகிக்கிட்டு இருக்கேன். அரண்மனைக்குள்ளே வந்த உடனே அந்த சாரட் வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குதிரை வண்டி அப்படி சொல்லுவாங்கள்ல, குதிரை வண்டியில் அரசர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வண்டிகள்லாம் இருந்துச்சு. அது கொஞ்சம் சிதலம் அடைந்திருந்தது. அடுத்து உள்ள என்ட்ரி ஆன உடனே அவங்களோட டைனிங் ஹால் தான் இது நம்ம இப்போ பார்க்குறது. அவங்களோட டைனிங் ஹாலே எந்த அளவுக்கு ஒரு கலை நுணுக்கத்தோடு இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே காமாக, அதுவும் அது ஒரு டிராயிங், அந்த பெயிண்டிங்லாம் இந்த சித்திரங்கள், ஓவியங்கள்லாம் ரொம்பவே அழகாகவும் பார்க்கக்கூடியதாகவும் இருந்துச்சு. எனக்கே உள்ள என்ட்ரி ஆனோடனே ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு பெயிண்டிங்குமே ஒவ்வொரு கலை நுணுக்கத்தை சொல்லப்படுகிறது. இங்கே பாருங்கள், ஒரு மகாராணிக்கு சுற்றியுள்ள தோழிகள் பணிப்பெண்கள் உதவி செய்வதாக காட்டப்படுகிறது. இது அவங்க, அதாவது ராஜா சேதுபதி அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஃபோட்டோ தான் இது. அதுக்கு அடுத்து ஒரு சித்திரம் வரும் பாருங்கள், ஒரு பெயிண்டிங் வரும். ரொம்பவே அழகாக க்யூட்டாக அதாவது அந்த இடம் ஒரு டைனிங் ஹால் மாதிரியே தெரியாது. ஸோ எந்த அளவுக்கு அவங்களுடைய சித்திரங்கள் அந்த காலத்தில், பண்டைய காலத்திலேயே கலை நுணுக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிற அரண்மனை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு டைனிங் ஹாலை இந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு கலை நுணுக்கத்தோடு இருக்கும்போது அடுத்தடுத்து உள்ள நுணுக்கங்களில் நம்ம பார்த்தா எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்க்கலாம். அடுத்து அரண்மனையோட மேல்தளத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கேன். இந்த அரண்மனையோட மேல்தளம் அதாவது ராஜா சேதுபதி அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய அந்த இடம்தான் இப்போது நான் போய்கிட்டு இருக்கிற இடம். அதாவது இது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் அவங்க மட்டுமே அங்கே உட்காந்து அமர்ந்து பேசுகிறக்கூடிய ஒரு இடமாக கருதப்படுகிறது. இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கேயுமே நிறைய கலை நுணுக்கங்கள் உள்ள
பொருட்களும் சரி, புகைப்படங்கள், வித்தியாசமான புகைப்படங்கள், அதுவும் வந்து மற்ற இதற்கு முன்னாடி, அதாவது 600 ஆண்டுகளுக்கு முன் ஆட்சி பண்ண அந்த ராஜாக்களின் ஃபோட்டோக்களும் வந்து இங்கே அழகாக வந்து ஒவ்வொரு பகுதியுமா வந்து வைக்கப்பட்டுள்ளது. அந்த ஃபோட்டோஸையும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம அதில் பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்களும் உறவினர்களும் அமர்ந்து பேசக்கூடிய அறை தான் இது. இந்த அரண்மனையில் வந்து தனியாக வந்து இது வந்து அழகாக வந்து செப்ரேட்டாக வந்து இது வந்து ரொம்பவே காற்றோட்ட வசதியோடு வந்து அமைக்கப்பட்டுள்ள ஒரு பகுதி தான். இதில் வந்து இந்த செவத்தில் வந்து அந்த ஃபோட்டோஸ், அதாவது அந்த காலத்து ராஜா சேதுபதி அவர்களின் முன்னோர்களுடைய ஃபோட்டோக்கள் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அழகாகவே வந்து அமைக்கப்பட்டுள்ளது. ராஜா பாஸ்கர சேதுபதி அவர்களின் புகைப்படம் தான் இது. இவர் தான் வந்து, அதாவது விவேகானந்தரை வந்து சிக்காகோ அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது இவர் செல்ல வேண்டிய பயணத்தை வந்து விவேகானந்தர் அவர்களை வந்து அனுப்பி வைத்து, அதாவது அங்கு வந்து ஒரு தமிழ் சொற்பொழிவு ஆற்றுவதற்காக வந்து இவர் செல்ல வேண்டிய பயணத்தை வந்து விவேகானந்தரை அனுப்பி வைக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகிறது. ராஜா சேதுபதி அரண்மனையின் மேல்தளமான இந்த பகுதி கட்டப்பட்டு 300 ஆண்டுகள் ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 300 ஆண்டுகள்லேயே வந்து கட்டமைக்கப்பட்ட இந்த அரண்மனை, இந்த மேல் பகுதி வந்து ரொம்பவே வந்து கலை நுணுக்கமாகவும் கலை நயமாகவும் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே அழகாகவும் அற்புதமாகவும் வடிவமைக்கப்பட்ட இந்த மேல்தளம் வந்து அரண்மனையோட மேல்தளம் ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த புகைப்படம் ராஜா குமரன் சேதுபதி அவர்களின் புகைப்படம். இவர் இறந்து இந்த வருடத்தோடு வந்து 2 ஆண்டுகள் ஆக போகிறது. இந்த புகைப்படம் ராஜா குமரன் சேதுபதி அவர்களின் தாத்தா அவர்களுடைய திருமண புகைப்படம். அதுவும் வந்து திருமண நாளில் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப அழகாக வந்து ஒரு ஓவியமாக தீட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து கலை. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அரண்மனையோட கீழ்த்தளம். இது வந்து கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து கட்டப்பட்டுள்ளது. அந்த அரண்மனை அந்த கீழ்த்தளத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராஜாவுடைய கிரீடம், அதுக்கப்புறம் வந்து அந்த ஓவியம், இதை வந்து நம்ம பார்த்தோம்னானே உங்களுக்கே தெரியும். அந்த பட்டத்து யானைக்கு முன்னால் அலங்கரிக்கப்பட்ட உள்ள ஒரு தோகை தான் இது. அது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து வந்து இது பாருங்கள், நம்ம வந்து பழைய படங்கள் எல்லாம் பார்த்துப்போம் பார்த்தீங்களா, இந்த ரெக்கார்டை வந்து இதில் எடுத்து வச்சு இதை வந்து இப்படி சுத்த விடுவாங்க. ஸோ கிராமஃபோன் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து இங்கே இருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கீழ்த்தளம் தான் வந்து திருமண மண்டபமாகவும் மற்றும் நவராத்திரி நாட்களில் வந்து கொலு வைத்து பூஜை பண்ணுவதற்காகவும் இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த கீழ்த்தளத்தை. இதுதான் வந்து 600 ஆண்டுகளுக்கு முன் வந்து ராஜா கிழவன் சேதுபதி அவர்கள் வந்து கட்டிய 600 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய இந்த இடம்தான் இது. வந்து பட்டத்து யானை சொல்லுவாங்க. ஸோ பட்டத்து யானைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது போடுவாங்கல்ல, அணிவிப்பாங்க. நம்ம வந்து படங்கள்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதுதான் அந்த பட்டத்து யானையோடக்கு இந்த முகப்பு வந்து தான் இது நாள் வரைக்கும் வந்து அழகாக வந்து இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஓவியத்தை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. அதாவது வந்து 2 நபர்கள் வந்து ஒரு சிங்கத்தை அடக்குவது போன்ற இருக்குது இந்த ஓவியம். இது வந்து மருதுபாண்டிய சகோதரர்கள் சிங்கத்தை அடக்குவது போன்ற அந்த ஓவியம் தான். அதை தான் வந்து அழகாக வந்து ஓவியமாக தீட்டி வச்சுருக்காங்க. இது வந்து அவர்களுடைய வீரத்தை வெளிக்காட்டுவது போல வந்து இந்த ஓவியம் வந்து இருக்கிறது. அரண்மனைக்குள்ளேயே அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோயில் தான் இது. இந்த அம்பாளை வணங்கிட்டு தான் எந்த ஒரு சுப நிகழ்வுகளும் வந்து இந்த அரண்மனையில் நடைபெறும். இந்த கோயிலின் மேற்கூரை வந்து தங்கத்தாலேயே வேயப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்குள் உள்ள தூண்களும் வந்து அந்த சுண்ணாம்பு கற்களால் செய்யப்பட்ட தூண்கள் தான். ஆனால் இந்த சுண்ணாம்பு கற்களால் செய்யப்பட்ட தூண்கள் வந்து இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு சேதமுமே அடையலை. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த அம்பாளுடைய சக்தி வந்து ஒரு வெளிப்பாடு காட்டியுள்ளது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும்.
வருடங்களுக்கு முன்பு வந்து இந்த அரண்மனையை கட்டிடுறது, அதாவது வந்து கட்டிடக்கலை நிபுணர் ராஜா சீதகாதி சேதுபதி அவர்கள் தான். ஸோ அப்போவே வந்து அவர் ஆர்கிடெக்டராக இருக்கார். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அரண்மனையை வந்து கட்டிடக்கலையை வந்து கட்டமைத்ததுனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து ரொம்பவே அழகாக வந்து இந்த அரண்மனையை வந்து அமைக்க முடிஞ்சிச்சு. ராஜா சேதுபதி வம்சத்தினரிலிருந்து வந்த அனைத்து ராஜாக்களுமே வந்து ஒரு நல்ல டிகிரி ஹோல்டராக இருக்காங்க. ஸோ அதனால் மட்டும்தான் வந்து இங்கிலாந்து, அதாவது வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட முடிந்தது அவங்களால. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த திறமையும் அந்த நாலேஜும் இருந்ததுனால மட்டும்தான் வந்து அவங்க ஆங்கிலேயரை எதிர்த்து இந்த போராடவும் முடிந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க திறமையை வளர்த்துக்கிட்டவங்க. வீரத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் ராஜா சேதுபதி அவர்களின் வீர வரலாற்றை பற்றி மற்றவர்கள் வாயிலாக கேட்பதை காட்டிலும் ராணி சேதுபதி ராஜா அவர்கள் வாயிலாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய சேதுபதி வரலாறு 3000 வருஷம் பாரம்பரியமான ஒரு வரலாறு. இதில் வந்து நம்ம ராமாயணத்தோடு சேர்ந்தது. நம்ம ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான் சேதுபதி டைட்டில் கொடுத்தது. அந்த காலத்தில் பாண்டியர்களுடைய வழி வந்தவர்களால் இந்த சைடு ரூலிங் இது பார்த்திங்கன்னா சேதுபதிகள் தான் ரூல் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கீழே 75 பாளையக்காரர்கள், ஜமீன்கள் ஸ்ரீலங்கா வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி ஸ்ரீலங்கா, இந்த பக்கம் திருமயம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, எல்லாமே இந்த பக்கம். ஈவன் இப்போ இருக்கிற சென்னையில் இருக்கிற ராய்பேட்டா ஹாஸ்பிட்டல் கூட லாஸ்ட்டாக இருந்த சண்முக ராஜேஸ்வரி நாகநாத சேதுபதி, அதாவது லாஸ்டானா க்ரௌண்ட் கிங்கை சொல்லிகிட்ருக்கேன். அவர் வந்து இதுக்கப்புறம் இந்த 3 தடவை மினிஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க. அவங்க காலத்தில் தான் இப்போ காமராஜர் பெரியவங்க வந்து சிஎம் இருக்கும்போது கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இந்த ராய்பேட்டா கூட தனக்கு பேர் வச்சுக்கல. அந்த ராய்பேட்டா மணிக்கூண்டு கூட பாஸ்கர சேதுபதி தாத்தா கொடுத்தது தான். இப்போது இந்த சேதுபதிகள் வரலாறு பேசும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக நேரம் காலம் அவர்ஸ் டுகெதர் பேசலாம். அவ்வளோடைய சிறப்புகள் வாய்ந்தவர்கள், தன்னலம் கருதாதவர்கள். இங்கே ராமலிங்க விலாஸ் கூட ஆமாம், இப்போ இருக்கிற ராமலிங்க விலாஸ் பார்த்திங்கன்னா கிழவன் சேதுபதி காலத்தில் கட்டப்பட்டது. இது வந்து 1600 வருஷத்தில் இங்கே இருக்கிற இடம்பெயர்ந்து வராங்க. ஒரு இடத்துல வந்து மண்கோட்டையை கல்கோட்டையாக கட்டுறாங்க. இந்த ராமலிங்க விலாஸ் எவ்வளோ பெருமை வாய்ந்ததுன்னா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இங்கே கால் பதிச்சதுனால அது கிராஸ் பண்ணவும் அதுக்குள்ளே போகவும் செருப்பு அணிய மாட்டாங்க. நின்று அவர்ஸ் டுகெதர் நின்று கும்பிடுவாங்க, வெயில் கூட பார்க்க மாட்டாங்க. அவ்வளோ பக்தி. ஆன்மீகத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வரலாறுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக சமய மாநாடு, சர்வ சமய மாநாடு சிக்காகோவில் நடக்குது. அது வந்து நம்ம பாஸ்கர சேதுபதி மகாராஜாவுக்கு தான் வருது. தான் போகிறத காட்டிலும் நம்மளுடைய அப்போன்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து வந்துட்டுருக்காங்க நம்ம சுவாமி விவேகானந்தா. அப்போ சுவாமி விவேகானந்தா இல்லை, நரேந்திரன் தான் வராரு. அப்போது அவர் வரும்போது அப்பயே சொல்லிட்டாங்க, ஒருத்தர் வருவார், அவர் உள்ளே விட்டுருங்க அரண்மனைக்குள்ளே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவர்ஸ் டுகெதர் அவங்களுக்குள்ளே. இப்போ நீங்கள் பதிவு பண்ணுற இந்த இடத்துல தான் அவங்க பர்சனல் பிளேஸ். இது பர்சனல் விஐபியோடைய இடம், பர்சனல் பப்ளிக் நாட் அலோடு. இப்போ இந்த இடத்துல கூட அவங்க மூச்சு காட்டுற இங்கே இருக்கிறதுனால தான் இன்னும் அன்னம் குறையாமல் மக்கள் செல்வம் வந்து போய் கேட்டு மக்களுக்கு எங்களால் இயன்றது போயிட்டு தனக்கு வந்த வாய்ப்பை சுவாமி விவேகானந்தாவுக்கு நீங்கள் ஒரு சன்னியாசி போனால் இன்னும் சிறப்பாக்கும் நம்ம தர்மத்துக்குன்னு சொல்லி அந்த காலத்தில் பணம் உதவியும் கொடுத்து லெட்டரும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதனால தான் அவர் வந்து நேராக வேறு எங்கேயும் நிறைய பேர் கொடுத்துருக்கலாம், பட் மெயினானது இங்கே தான். அதே மாதிரி அவர் பதிவு பண்ணியிருக்காங்க.
இந்த இந்து தர்மத்துக்காண்டி நம்ம போய் கிளம்புறோம். இந்த மாதிரி ஒரு ராஜா மாதிரி ஒரு இன்னும் ஒருத்தர் 2 பேர் இருந்தால் கூட எனக்கு போதும். நம்ம உலகத்துக்கே மிகப்பெரிய நம்ம வந்து மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் ராமேஸ்வரத்தில் நம்மளுடைய இதுலேயும் இருக்கு, அது பதிவு பண்ணியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அந்த டெம்பிள் வந்து நம்ம முன்னோர்கள் கட்டினாங்க. அதுதான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வந்து இங்கே வரும்போது சீதாதேவியை வதம் இது பண்ணி அவங்க ராவணன் அவங்க வந்து எடுத்து போனது அங்கே தான் போயிட்டு திருப்பி அங்கே வந்து பேஸு வரும்போது சிவன் வழிபாடு இருக்காங்க. சீதாதேவி வந்து ஒரு இது கேட்குறாங்க, கல் சிலை கேட்குறாங்க. ஆஞ்சநேய பெருமான் வந்து அது போய் எடுக்கிறதுக்கு போகலான்னு டைம் ஆகுதுன்னு சொல்லி மண்ணை பிடிச்சி அதை வழிபட்டால் அது அப்படியே நின்றுச்சு. ஸோ அதனால் நம்ம ஆஞ்சநேயர் பெருமானும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் வந்து அதுதான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்ன சொல்லிட்டாங்க, நீ கொண்டு வந்ததுனால ஃபஸ்ட்டு உனக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், அப்புறம் தான் சீதாதேவி பண்ணதுன்னா நீங்கள் இந்த சாண்டம் பக்கத்துலேயே இருக்கும் ஆஞ்சநேயர் கொண்டு வந்து அது கூட நிறைய வரலாறு. உங்களுக்கு 54 கோயில் இருக்குது. பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சாமி கோயில், அடுத்து இப்போ இருக்கிற வந்து திருப்புலானி தர்பசைலம், இதுவும் ராமாயணத்தோடு சேர்ந்தது. ஸோ நம்ம ராமநாதபுரம் இந்த மண்டபம், இந்த அரண்மனையோட ஹிஸ்ட்ரி என்னம்மா? இந்த அரண்மனை, இந்த பேலஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஹால் வந்து 350 வருஷம் ஆகுது. கீழே ஒரு ஹால் அது ஒரு 600 வருஷம் ஆகுது. அந்த ஹால் இருக்கிற அது வந்து அதுதான் இருந்திருக்கு ஃபஸ்ட்டு அதுதான் ஹால். ஆமாம், அங்கே தான் உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இது முத்துராமலிங்க சேதுபதி காலத்தில் இது மேலே ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான அம்சம்னா, அந்த காலத்தில் டச்சு, ஃப்ரெஞ்சு, சைனீஸ், ஜாப்பனீஸ் எல்லாரோட ட்ரேட் இருந்தது. இது கூட கோத்தியன் ஆர்கிடெக்ட் தான். இதுக்கு ஆர்கிடெக்ட் வந்து நம்ம ஆர்கிடெக்ட் இல்லை, கோத்தியன் ஆர்கிடெக்டுன்னு. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இது வந்து இட்டாலியன் டைல்ஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு ட்ரேட் இருந்தது. டைல்ஸ் எல்லாமே அப்படி தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கார்டினல், அவங்க ஒன்லி அகெயின்ஸ்ட் ஃபார் த பிரிட்டிஷ். ஏன்னா வரி கேட்டதுனால அது வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பண்ண. அது ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவர் வந்து 28 வருஷம் அவர் வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு கீழே இருந்தாங்க. அவர் 7 வயசுலேயே அரெஸ்ட் பண்ணி அப்பயே அவர் வந்து ரொம்ப துருன்னு இருந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி வந்து ஆர்ம்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அகெயின்ஸ்ட் பண்ண அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக. அப்பயே அரெஸ்ட் பண்ணி போய் வச்சுட்டு அவர் கரெக்டாக 17 கஸ்டடி ஆஃப் பிரிட்டிஷ் திருச்சியில் 18 வயசு ஆகுது. அவர் வெளியில் வராரு. வந்து இறங்கின உடனே ரெடி பண்ணிட்டார் ஆர்ம்ஸ் அது இதுன்னு ஒரு பக்கம் ரெடி பண்ணி போர்க்களத்துக்கு தயார் பண்ணியிருக்கார். மக்கள்லாம் எல்லாருமே தயார் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் பிரசித்தி பெற்ற 3ஆம் பிரகாரம், உலகத்திலே பிக்கெஸ்ட் லாங்கஸ்ட் காரிடார். அது வந்து அது மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம். அது பண்ணதை ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி. அதுக்கப்புறம் திருப்பி போய் பிரச்சனை ஆனதுனால அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி திருப்பி கொண்டு போய் சென்ட் ஜார்ஜ் கோட்டை கீழே அந்த காலகட்டத்தில் தான் நிறைய பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையுமே இதெல்லாமே டெவலப்மெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அடிச்சிட்டாங்க. அதோடு அங்கேயே ஒன்றுமே அவங்க கேட்கல, சாரி கேளு இல்லை டேக்ஸ் கட்டணும், முடியவே முடியாதுன்னு சாதிச்சு அப்படியே இறந்துட்டாங்க. அதில் நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்டாம்ப் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. இல்லை இங்கேருந்து தான் தப்பிச்சு போனதான் மன்னர் வந்து தப்பிச்சு போனதா சொல்லி மன்னர் தப்பிச்சு போன கதை வரல. அவர் அதை தப்பிச்சு போனால் தான் நீட்டாக வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவங்க அந்த ஐடியாவே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டு அட்டாக் தான். அவர் எந்த வயசுலேயுமே தன்னை வந்து அப்படி காட்டிக்கவே இல்லை. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் மூவி பார்த்துருக்கீங்க, ஜாக்சன் துரை அந்த நிகழ்வு நம்ம இங்கே ராமலிங்க விலாஸ் மாடியில் தான். அது வந்து
அப்போ அவர் வந்து பாளையக்காரர். சரி, அது வந்து சப்போர்ட் பண்ணதுனால நம்ம சேதுபதி கூப்பிட்டு இந்த இந்த கட்ட முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. உடனே இங்கேருந்து தப்பிச்சு அதை அண்டர் கிரவுண்டில் பண்ணி அதெல்லாம் இப்போ மூடிடுச்சு. அது ஆமாம், அது வழியே குதித்து போய் அப்படியே வெளியில் இங்கேருந்து நேரம் உத்தரவு சுமைக்கு போயிடலாம். இங்கேருந்து அப்படி ஒரு இடத்துக்குமே பாதை வழிபாதை இருந்திருக்கு. இப்போ வந்து அந்த பாதைகள்லாம் தெரியல, எல்லாம் அடைச்சி போடாச்சு. அப்போ எல்லாம் சுரங்கங்கள்லாம் இருந்துச்சு. அது இது அகிலி கூட இருந்துச்சு. இந்த அகிலியெல்லாம் கூட தான் இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்டரேட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா எல்லாமே இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஆர்டிஓ ஆஃபீஸு, இங்கே இருக்கிற ஸ்கூல்ஸு, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே இவங்களோட ப்ராப்பர்ட்டி தான். எல்லாமே மக்களுக்காண்டி தன்னலம் கருதாமல் கொடுத்துருக்காங்க. அதுதான் அதாவது இவங்க ஸ்கூல் இருக்குது, ராஜா ஹையர் செகண்டரி ஸ்கூல் 124 வருஷம். ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஸ்வாட் ஸ்கூலுக்கு ஒரு பாதிரியார் வந்து கேட்டிருக்காங்க. உடனே அந்த இடமும் கொடுத்து அந்த ஸ்கூலுக்கு உண்டான அந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் அது சிறப்பாக நம்ம பழைய நம்ம ஜனாதிபதி நம்ம மிகப்பெரிய பெருமை சேர்க்கக்கூடிய வல்லமை படித்த நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய அங்கே படித்த ஸ்கூலில் அது ரொம்ப பெருமை வாய்ந்த விஷயம்தான். அப்போ இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப பழமையான ஸ்கூல், எங்கள் எய்டட் ஸ்கூல். அது இன்னும் சிறப்பாக சீராக நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆமாங்க. எப்போவுமே வந்து நம்ம சேதுபதி அவர்கள் மன்னர் வழியில் வந்தவங்க வந்து தன்னலம் கருதாமல் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்துமே வந்து பொதுமக்களுக்கு வந்து கொடுத்து இப்போ இங்கே இப்போ பார்த்துருக்கீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து கலெக்டரேட்லேருந்து எல்லாமே இப்போ அவங்க கொடுத்து ராமநாதபுரத்தில் வந்து மேக்ஸிமம் உள்ள ஆஃபீஸர்ஸ் அண்ட் இது டாக்டர்ஸ் இது பண்ணுற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேதுபதி ஐயா கொடுத்த இடம் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம ராமநாதபுரத்துக்குள்ளே வந்தாலே வந்து பாதி இடங்கள் வந்து நம்ம சேதுபதி ஐயா கொடுத்த கிஃப்ட்டு தான். அது வந்து கடவுள். எங்கள் ராஜா வந்து சொல்லணும்னா அவங்க சண்முக ராஜேஸ்வர் நாகநாத சேதுபதிக்கு 2 பிள்ளைங்க. இது ராமநாத சேதுபதி, ராஜா ராமநாத சேதுபதி. இன்னொன்று வந்து ராஜா நாகேந்திர சேதுபதி. இந்த நாகேந்திர சேதுபதியோட சன் தான் என்னுடைய ராஜா. அவங்க வந்து இப்போ தான் 2 வருஷம் ஆகுது, இந்த மே 24. அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம சொல்லலாம். இந்த ராமேஸ்வரம் கோயில் எங்கள் பரம்பரையான எங்களுடைய முன்னோர்கள் கட்டினதுனால நாங்கள் வந்து சேர்மன் எடிட்டி ட்ரஸ்டி நம்ம தான். கவர்மெண்ட்டோடைய இது இஓ வந்தாலுமே எங்கள் ஃபேமிலி ஆளுங்க தான் அதில் வந்து இருப்பாங்க. அப்போ ராஜா தான் அவங்க இங்கே வந்து 98லேருந்து இருக்காங்க, கல்யாணம் பண்ணி வந்ததுனால. அதுக்கு முன்னாடி எங்கள் மாமியார் ராணி இந்திராதேவி நாச்சியார் பெரியவங்க இருந்தாங்க, பெரிய ராணி. அப்போது இப்போ நம்ம ராஜா காலத்தில் ஒரு கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு. 2வது கும்பாபிஷேகம் வரும்போது 2015 அம்மையார் அவங்க ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அப்போ எல்லாருமே சொன்னாங்க, இந்த பாண்டியன் காலத்தில் ஒரு 2 கோபுரமும் கட்டாமல் இருந்துச்சு, தெற்கு வடக்கு கட்டாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்கும்போது எங்களுக்கு ஆசான குரு சிங்கேரி, அப்போது அவங்க மூலியமாக அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து சங்கல்பம் ராஜா தான் எடுத்து பண்ணாங்க. இப்போ எல்லாருமே சொன்னாங்க, இதெல்லாம் கை வச்சா வந்து ரொம்ப டிஃபிகல்ட், உயிருக்கே வந்து ஒரு இது தான் ஆகும். அப்போ ராஜா சொன்னாங்க, அது எப்போனாலும் போகிற உயிர் தான். அது நானும் அவங்கள்ட்ட ஆமாம் சேர்ந்து தான் சொன்னோம். உயிர் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும், எப்போனா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் சூழ்நிலைகள் தெரியாது. ஆனால் நம்ம முன்னோர்கள் வழிபட்டு வந்து சிறப்பு செஞ்ச அந்த இடத்துல அது அப்படி நிற்கிதுன்றதுக்காண்டி கட்டினாங்க. சிறப்பாக நடந்துச்சு, மக்கள்லாம் இன்புற்று இருக்கோம். ஆனால் அது ஒரு சிறப்பாக செஞ்ச ராஜா. அது ரொம்ப எனக்கு பெருமையும் ரொம்ப எனக்கு அது மகிழ்ச்சியும் கொடுக்குற ஒரு விஷயம். யார் கிடைக்கும் இந்த ஒரு பாக்கியம்? அவங்க பாண்டியன் காலத்துக்கு அப்புறம் நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாம் ரெனியூ பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு அது ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்போது அது மிகப்பெரிய சந்தோஷத்தை தான் நம்மளுக்கு கொடுக்குது. நன்றி நன்றிம்மா. சேதுபதி ராஜா வம்ச வழியில் வந்த உங்களப்பா சந்தித்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னொரு இதை சொல்லிடுறேன், 3 முக்கியமான விஷயம் நம்ம சேதுபதிகளோட
ஒன்று ஆன்மீகம் சொன்ன நம்ம ஹிந்து தர்மத்துக்கு பேஸ் இதுதான். இரண்டாவது வந்து மொழி, நம்மளுடைய தமிழுக்காண்டி வள்ளல் பாண்டித்துரை தேவரும் பாஸ்கர சேதுபதி அவங்க 2 பேரும் கசின்ஸு, தம்பி. பாஸ்கர சேதுபதி தம்பி, வள்ளல் பாண்டித்துரை தேவர் அண்ணன். அவங்க வந்து மதுரைக்கு போகிறாங்க. மதுரையில் முக்கால்வாசி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவங்களோட தான். இந்த தமுக்கம்லேருந்து நீங்கள் நிறைய பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து எதிர் சேவை நடக்கிற பெருமாளுடைய எதிர் சேவை, பெருமாள் நிறுத்தி போகிறது நாயக்கர் மஹால் தெரியும், நோ ஐடியா. பட் அதெல்லாம் வந்து அவங்களுடைய தான். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெருமாள் இப்போ அதை நிறுத்தி பண்ணுறாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, ஏதோ ஒரு மீட்டிங், அரசர்கள் ஏதோ மீட்டிங், அதில் திருக்குறளும் கம்பராமாயணம் கேட்குறாங்க. புக் கிடைக்கல. திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிரியார் வந்து நல்லா இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கன்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு 5000 புக்கு. அப்படியே சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி, கொடுங்க பார்ப்போம்னு பார்த்தா அவர் எடுத்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா காமத்துப்பாலை எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக வந்து அவர் சரியாக அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. உடனே அது வந்து தவறுதலாக இருந்தது. அவர் ஒன்றுமே சொல்லாமல் அதுக்குண்டான இதே சன்மானத்தையும் பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்படியே போட்டு எரிச்சிட்டு அன்றைக்கே டிசைட் பண்ணி தன்னுடைய பங்களா, சொந்த பங்களாவை தங்கிக்கிட்டு இருக்க பங்களாவில் சொசைட்டி ஆக்டில் அது ஒரு சங்கம்னு ஏற்படுத்தி அதில் எல்லா சமுதாயத்தையுமே கூப்பிட்டு ஊராக அது சீனிவாச ஐயங்கார், இந்த தமிழ் லெஜண்ட்ஸ் பூரா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மிகப்பெரிய அற்புதமான விஷயம், ஊராக அவங்களுக்கு பொருள் இதையும் கொடுத்து எல்லாத்தையும் வண்டிகள்லாம் கொடுத்து போய் எங்கெங்கே ஏடு இருக்கோ கலெக்ட் பண்ணிட்டு வாங்க, நம்மளோட மொழிக்கு இப்படி ஒரு அப்பங்கம் நடந்துச்சுன்னு சொல்லி சங்கம் ஏற்படுத்தி இப்போ அங்கே இருக்கிற நிறையா நம்மளுடைய இதெல்லாமே அங்கே தான் இருக்குது. பிக்கெஸ்ட்டு லைப்ரரி சங்க லைப்ரரி, அது சங்கம். அதுக்கு நம்ம பாரம்பரியமாக நம்ம எங்கள் ராஜா தான் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. இப்போ எங்கள் சன் கேபிஎம் நாகேந்திர சேதுபதி ராஜா இருக்காங்க. இப்போ நான் அதுக்கு காலேஜ் இருக்குது 1957. இது வந்து 1900 ஆரம்பித்தாங்க. அப்பயே ஸ்கூல் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயே பிள்ளைங்களுக்கு கல்வியும் அன்னமும் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த சேதுபதி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரையில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அப்பயே ஃபுட்டு, ஷெல்ட்ரு, எண்ணெயிலேருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைங்களுக்கு. காமராஜர் ஐயா காலத்துலேருந்து தான் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு. இது அதுக்கு முன்னாடியே 1900லேயே பண்ணிட்டாங்க. அதான் சேதுபதி ஹையர் செகண்டரி ஸ்கூலில். இப்போ இருக்கிற 1957 காலேஜ் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் பிலிட்லேருந்து டாக்டரேட் வரைக்கும் உலகத்திலேயே எங்கேயுமே மொழிக்காண்டி ஒரு ஒரு காலேஜு ஒரு இது இருக்குன்னா சொந்த இதில் இது ஒன்று தான் இருக்குது. அதில் லைப்ரரி சொந்த ப்ரெஸ் வச்சுருக்காங்க. அந்த காலத்திலே ப்ரெஸ்ஸை ஏற்படுத்தி அதுவும் இங்கே நல்லபடியாக சிறப்பு. செந்தமிழ்னு ஒரு புக்கு இருக்குது, அதுவும் பாரம்பரியமாக அந்த புக்கும் இன்னும் நல்லபடியாக சிறப்பாக போயிட்டு ரொம்ப பாரம்பரியமான ஒரு விஷயம். இந்த 3 விஷயம், மொழிக்கு, ஆன்மீகத்துக்காண்டி, நல்லிணக்கத்துக்காண்டி இந்த ஏர்வாடி தர்கா இங்கே இருக்குது. 6666 ஏக்கர். அது எதுக்கு கொடுத்தாங்கன்னா அங்கே இருக்க மக்கள் பயன்படும் வகையில் செப்பு பட்டயம் எழுதி, அதாவது நீங்கள் என்னுடைய சன்னதிகள் யாராவது வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணலாம், அதை வந்து விற்க முடியாது, யூஸ் பண்ணிக்கலாம், அதை வந்து எதோ பொருள் ஈட்டிக்கலாம், அது பண்ணிக்கலாம், விற்க முடியாது. அது அந்த காசியில் காராம்பசு பள்ளி கொடுக்குறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு ஒரு செப்பு பட்டயமே எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ நல்லிணக்கத்துக்கு அதுவும் ஒன்று. இங்கே இருக்கிற ரோசரி சர்ச்சு அதுக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடுத்திங்கன்னா நம்மளுடைய சமுதாயத்தில் மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீம், கிறிஸ்டின், நம்ம சமுதாயம், கம்யூனிட்டி எல்லாத்தையுமே ஒன்றிணைத்து ஒரு அன்பாகவும் நேசமாகவும் எங்கள் ராஜாலேருந்து இப்போ என் சன் வரைக்கும் எல்லாருமே ஒரு மக்களோட மக்களாக இருந்து பயணித்து அன்புடன் இன்புற்று. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் 100% வந்து நான் வெளியில் போகிறது வந்து கேன்சல் பண்ணேன். காரணம் என்னென்னா,
நீங்கள் இங்கே நம்ம நாட்டு நம்ம ஊருக்குள்ள நீங்கள் வந்து பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க. இது 4 பேர் கொண்டு சேரணும்னு உங்களோட ஆசை. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு இந்த பயணத்தில் உங்களுக்கு வெற்றி பெற மனப்பூர்வமான வாழ்த்து. ரொம்ப சந்தோஷம். இது